சித்தி, பக்கத்து வீட்டுல ஒரு அக்கா இருக்குல்ல, அவங்க பேர் என்ன? அனிதாடி. ஐயோ சித்தப்பா பாவம் சித்தி. ஏன்டி? அந்த அக்கா பேர் அனிதான்னு தெரியாம சித்தப்பா டார்லிங் டார்லிங்னு கூப்பிடுறாரு. என்னடி சொல்ற? போட்டு விட்டாடா ஜிலேபி கொண்டா, ஓடா ஓடா. நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத முக்கியமான 5 விஷயங்கள். 1 நம்மளுடைய தோல்விகள், 2 நம்மளுடைய பலவீனங்கள், 3 நம்மளோட திட்டங்கள், அதாவது அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற எதிர்காலத்துக்கான ஒரு பிளான் வச்சுருப்போம் இல்லையா, அந்த பிளானை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 4 நம்மளோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. 5 நம்மளோட வரவு செலவு, எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோம், அந்த மாதிரி விஷயங்களை யாருக்கிட்டையும் எப்பயுமே ஷேர் பண்ணக்கூடாது. இந்த 5 விஷயங்களையும் நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லாமல் இருக்கிறதுனால நமக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, சில கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கும். பின்ன என்னங்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நாளாவது என் முகத்தை பார்த்து பேசினா தானே இன்னார் தான் என் குழந்தைன்னு எனக்கு தெரியும். அவன் எப்பயும் அப்படித்தான், கொஞ்சம் வெக்கப்படுவான். எதுக்குங்க வைக்கும்? அண்ணி நினைச்சதாங்க அந்நியமா இருக்கும். அண்ணன்ல பாதி நினைச்சு பாருங்க, எந்த வித்தியாசமும் இருக்காது. எங்க அம்மா குழம்பு வச்சாங்கன்னா புளி குழம்பு எது கார குழம்பு எதுன்னே தெரியாது. ரெண்டும் போட்டி போட்டுட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? இதென்ன பிரமாதம்? எங்க அம்மா வச்சா குழம்பு எது சாம்பார் எதுன்னே தெரியாது. சீக்கிரம் கிளம்புங்க. பூங்கடி வாடிங்க. பாஸ் ஒண்ணு காதுல கேட்கல, சீக்கிரம் போய் கறி உப்பு எடுத்துட்டு வா. 2 பேரும் மாறி மாறி பல்ல விளக்குவோம். ஐயோ புரியாம பேசாதீங்க. அது கறி உப்பு இல்ல, ஹரியப். அரியப்புன்னா சீக்கிரம் வான்னு அர்த்தம். சீக்கிரம் வாடி. சீக்கிரம் வான்னு கூப்பிட்டா உடனே அவர் பின்னால போயிருவா. நீ இப்ப நான் சொல்றேன், இந்த பக்கம் அரியம் அரியப்பு. என் பெயர் குழந்தை வேலு. இல்ல சார் பக்கடா. இல்ல சார், ஒரு தடவை நாய்க்கட்டு பக்கடா புடிங்கி தின்னுட்டேன். அதுல இருந்து பக்கடான்னு பட்ட பேர் வச்சுட்டாங்க. ஏண்டா இந்த பொண்ணுங்களுக்கு வாமா போமா அப்படின்னு கூப்பிடுற பசங்களை விட இந்த அம்மு செல்லம் பூச்சின்னு கூப்பிடுற பசங்களை தான் பிடிச்சிருக்கு. ஏன்? அதுவா, பொண்ணுங்களுக்கு உண்மை சொல்கிற பசங்களை விட பொய் சொல்கிற பசங்களை தான் ரொம்ப பிடிக்கும். நீ தாண்டி கேட்ட.